இந்த ஐசிசி வேர்ல்ட் T20யோட செமிஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஸ்பாட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அமையலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரம்பிக்கலாங்களா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சாரி ஒரு குட்டி இடைவேளைக்காக. ரைட், இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. இந்த மேட்ச் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சிருந்தாலோ அல்லது ஒரு க்ளோஸான போட்டியில் தோற்றிருந்தாலோ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக அமைந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் இன்னொரு சப்டெக்ஸ்ட் என்னென்னா, ஜிம்பாப்வேயோட இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ், ஆஸ்திரேலியாவை எலிமினேட் பண்ணுறதுல அவங்களோட பங்களிப்பாகட்டும், ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சதாகட்டும், ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ஒரு செம்ம கேம்பெயின். அண்ட் டு ஆட் டு த ஃபேக்ட் தட் அவங்களோட கிரிக்கெட் சிஸ்டமில் இன்னும் கொஞ்சம் பணம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா சில பிளேயர்ஸ் மீண்டும் வந்திருக்காங்க. சிக்கந்தர் ரஸா ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங். பிளென்டி ஆஃப் திங்ஸ் பாசிட்டிவாக இருக்குது ஜிம்பாப்வேக்கு. அண்ட் அது உலக கிரிக்கெட்டுக்கு நல்ல விஷயம். இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க 6 பைலாட்ரல் சீரீஸ் 7 பைலாட்ரல் சீரீஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இந்தியாவோட சுப்ரீமசி இந்த ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. எட் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தோல்வியை தழுவினா அதோட ரீபர்கஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு எஃபெக்டிவ்லி மேக் ஓ பிரேக் மூமெண்ட், எஸ்பெஷலி பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட அவங்க ஒரு 70 ரன்னுக்கு மேலே மார்ஜினில் தோற்றதுனால. காம்பினேஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பர்சனல் எமர்ஜென்சிக்காக போயிட்டு திரும்ப வந்தாலுமே, அவைலபிள் அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட் சொன்னாலுமே அவர் இன்னைக்கு ஆடுவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆட்ஸ் ஆன் அக்ஷர் பட்டேல் திரும்ப டீமில் வருவார் அப்படிங்கிறது தான். மறுபக்கம் சஞ்சு சாம்சனும் திரும்ப டாப் ஆஃப் தி ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் இஷான் கிஷன் நம்பர் 3 ஆடுவார். ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு, இந்திய வீரர்களுக்கு என்னென்னா, இந்த மேட்ச் சேப்பாக்கில் நடக்குது. சேப்பாக் ஒரு ட்ரெடிஷ்னலாக நல்ல ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் T20ஸில் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இந்த முறை அப்படி இல்லை. த பெஸ்ட் பேட்டிங் கிரவுண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் இது இந்தியன் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அளிக்கும். பாட்டம் 3 இருக்குது ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் ஏன் இந்திய பேட்டர்ஸ்க்கு திருப்தி அளிக்கும்னா, ஆல்மோஸ்ட் இன்எக்ஸ்பிளிகபிளி சூரியகுமார் யாதவ் அண்ட் அவரோட அணியினர் 14 விக்கெட் விட்டுருக்காங்க ஆஃப் ஸ்பின்னுக்கு. 19ல் 14 விக்கெட் ஆஃப் ஸ்பின்னுக்கு போயிருக்கு. ஸோ ஸ்பின் ஒரு ப்ராப்ளம் ஏரியாவாக இருந்திருக்கு. விச் இஸ் வை ரிக்பஸோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஆன் த ஈவ் ஆஃப் த மேட்ச் நிறையா ஸ்பின் போலர்ஸ்க்கு எதிராக, குறிப்பாக திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருக்கும் தான் ஸ்ட்ரைக் ரேட் 93, 106 அந்த மாதிரி இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக. அவங்க நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. 2 முறை நெட்டில் அபிஷேக் சர்மா ஆடினார். இந்த மாதிரி இந்தியா யூஸ்வலாக ஒரு பேட்டிங் ஆர்டரில் ஸ்டிக் பண்ணி ஆடுவாங்க நெட்ஸில். அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு. இன் எனி கேஸ் அவங்க முதல் மேட்ச்லேயும் கண்டு வைப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி அவங்க ஆசைப்படுவாங்க. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி. எது எப்படி இருந்தாலும் ரிவ்யூவோட உங்களை திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.